ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி வேர்க்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஓவர் நைட் வேர்க்கடலை ஊற வச்சு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சட்டி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வடகம் போட்டுக்கோங்க. வடகம்லைனா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், நல்லா தக்காளி பழம் சுண்டு வந்த பிறகு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாடை போன பிறகு நம்ம லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றின பிறகு அவ்வளோதான். உப்பு போட்டாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், வேக வச்சுருக்க வேர்க்கடலை போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா காய் வெந்து சுண்டி வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.